ஹாய் காய்ஸ், நம்ம ஒரு சாஃப்ட்வேரை பில்ட் பண்ணி லைவில் வச்சுருக்கோம். நிறைய யூசர்ஸ் இதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ சடனாக ஒரு டிஃபெக்ட் வந்துருச்சு, இல்லை எக்ஸ்ட்ரா சேஞ்சஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? டிஃபெக்ட் இல்லை எக்ஸ்ட்ரா சேஞ்சஸ் ஆட் பண்ணி நம்ம மைக்ரோ சர்வீஸை பில்ட் பண்ணி அகைன் என்டையர் அப்ளிகேஷனை க்ளவுடில் டிப்ளாய் பண்ணுவோம். இது ரொம்பவே கரெக்டாக அப்படின்னா செப்ரேட் ஃபைலை மட்டும் எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே உங்களுக்கு அப்டேட் வரணும்னா கீழே உள்ள நோட்டிஃபிகேஷன் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ என்கிட்ட ஆல்ரெடி ஒரு எம்ப்ளாயி மைக்ரோ சர்வீஸ் ப்ராஜெக்ட் இருக்குது. அதில் நான் ஒரு சில பேக்கேஜ்லாம் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? இந்த கண்ட்ரோலரில் நான் வந்து ஆல்ரெடி ஒரு 2 ஏபிஐ வந்து டிஃபைன் பண்ணியிருக்கேன். ரெஸ்ட், கெட் எம்ப்ளாயி, சேவ் எம்ப்ளாயி. ஓகேவா? இப்போ அதுக்கான சர்வீஸ் வந்து இதுக்குள்ளே எழுதி வச்சுருக்கேன். ஓகேவா? இப்போ வந்து நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஜஸ்ட்டு இந்த ப்ராஜெக்டை க்ளீன் பண்ண போகிறேன். நான் ரெஸ்ட்டு கெட் எம்ப்ளாயி ஏபிஐயை தான் ப்ரௌசர் வழியாக ஹிட் பண்ணி காமிக்க போகிறேன். ஓகேவா? க்ளீன் பண்ணியாச்சு, இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ரன்னர்ஸ் இன்ஸ்டால். டார்கெட் ஃபோல்டர் பார்த்திங்கன்னா இனிஷியலாக எம்டியாக இருக்கும். பில்ட் ஆன பிறகு ஜார் வந்து உள்ளே வந்துடும். ஓகேவா? ஓகே, நான் அந்த ஜாரை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு என்னுடைய ஃபோல்டருக்குள்ளே போகிறேன். ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு ஜாரை வெளியே பேஸ்ட் பண்ணிட்டு டெர்மினல் போகிறேன். டெர்மினல் போயிட்டு அந்த ஜாரை ரன் பண்ணுறேன். ஓகேவா? ரன் ஆகட்டும். நான் டிபியூஆர் வச்சுருக்கேன், MySQL கிளைண்ட்டாக. ஓகேவா? ஆல்ரெடி எம்ப்ளாயின்னு ஒரு டேபிள் வச்சுருக்கேன். அந்த எம்ப்ளாயி டேபிளில் 2 ரெக்கார்டு இன்செர்ட் ஆகிருக்கு. ஓகேவா? கம்பெனி டைப் வந்து சர்வீஸ் ப்ராடக்ட். ஓகே, இப்போ வந்து நான் 2000 பார்க்குறேன். 2000. ஓகே, இப்போ நான் இந்த எம்ப்ளாயி கம்பெனி டைப்பை பேஸ் பண்ணி நான் ஏபிஐ ஹிட் பண்ணுறேன். டேட்டா வந்துருச்சு. ஓகேவா? இப்போ என்னென்னா எனக்கு வந்து இப்போ நான் நம்ம பண்ண ப்ராஜெக்ட் வந்து ப்ரொடக்ஷனில் இருக்குது, லைவில் இருக்குது அப்படின்னா மோர் ஏபிஐ வந்து நான் டிஃபைன் பண்ணேன். ஓகேவா? அந்த மாதிரி டைமில் என்ன மோர் ஏபிஐ நான் டிஃபைன் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் ஃபுல் ஜாரையும் ரீபில்டு பண்ணி அந்த ஃபுல் ஜாரையும் மூவ் பண்ணேன்னா ரிஸ்க் வந்து அதிகம். ஓகேவா? அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணுவேன்னா ஜஸ்ட்டு அந்த ஏபிஐ மட்டும் டெவலப் பண்ணுவேன். இப்போ நான் ஆல் எம்ப்ளாயி, ஓகே, எந்த ஒரு இன்புட்டும் இல்லாமல் எல்லா எம்ப்ளாயும் பேஸ் பண்ணி நான் எடுக்க போகிறேன். ஓகேவா? எந்த ஒரு இன்புட்டுமே கொடுக்க மாட்டேன். ஓகேவா? ஓகே, இப்போ வந்து இந்த மெத்தடை சர்வீஸில் க்ரியேட் பண்ணுறேன். க்ரியேட் பண்ணிட்டு ரெபாசிட்டரியில் அதே மெத்தட் கால் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து ஏபிஐ பில்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து என்னுடைய சர்வீஸை திருப்பி நான் க்ளீன் பண்ணுறேன். க்ளீன் பண்ணிட்டு திரும்பி இன்ஸ்டால் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ ஜார் வந்து பில்ட் ஆயிடுச்சு.
இப்போ திரும்பி ஜார் வந்து இங்கே விழுக்கும். ஓகேவா? இன்ஸ்டால் பண்ணதுக்கு புது ஜார் வந்து இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஜார் வந்து விழுந்துருச்சு. திரும்பி நான் இதை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு திரும்பி இங்கே பாருங்கள். ஆல்ரெடி சரி ஓகே. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டெர்மினல் போய்ட்டு ஆல்ரெடி ரன் ஆன ஜார் வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த ஜாரை வந்து ரீநேம் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஓல்டு. ஓகே, ரீநேம் பண்ணிக்கிட்டு இந்த ஜாரை பேஸ்ட் பண்ணுறேன். ஓகேவா? பேஸ்ட் பண்ணிவிட்டு இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறேன். ஓகே, எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டேன். எனக்கு வந்து ஜாரை வந்து பில்ட் பண்ணது அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண அப்படின்னா ஜாவா ஃபைல் எல்லாமே கிளாஸ் ஃபைலாக ஜென்ரேட் ஆகிருக்கும். அது வந்து எந்த பேக்கேஜில் நீங்கள் அந்த கிளாஸ் ஜாவா ஃபைலை க்ரியேட் பண்ணிங்களோ அந்த பேக்கேஜுக்குள்ளே போய் செக் பண்ணி பார்க்கலாம். நான் ரெஸ்ட்டுக்குள்ளே போனேன். ஓகேவா? நான் வந்திருக்கா எம்ப்ளாயி இதை காப்பி பண்ணிக்கிறேன். இதை காப்பி பண்ணிவிட்டு இங்கே நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். சரி, வெளியே நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? திரும்பி இன்னொரு கிளாஸ் எனக்கு தேவை, சர்வீஸ் கிளாஸ். திரும்பி அதுக்குள்ளே போகிறேன். டெமோ சர்வீஸ். ஓகேவா? திரும்பி இதை காப்பி பண்ணிக்கிட்டு வெளியே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ இதுதான் நம்மளுடைய ஓல்டு ஜார். ஓகேவா? இதில் போயிட்டு அந்த 2 கிளாஸையும் ரீப்ளேஸ் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்மளுடைய ஜாரோட ஸ்ட்ரக்சர் எப்படி அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகேவா? அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நான் 7 zip அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருக்கேன். ஓகேவா? இந்த 7 zipல் நம்மளுடைய ஓல்டு ஜார் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. பூட் இனஃப் மெட்டா இனஃப்னு இருக்குது. பூட் இனஃப்குள்ளே போனீங்கன்னா கிளாஸஸ் இருக்குது, காம் இருக்குது. இதுக்குள்ளே தான் நம்ம பேக்கேஜ் வந்து எல்லாமே டிஃபைன் ஆகிருக்கு. ஸோ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா காம் எக்ஸாம்பிள் டெமோ பூட் இனஃப் கிளாஸஸ் காம் எக்ஸாம்பிள் இந்த ஃபோல்டர் இந்த பேக்கேஜ் அந்த பேக்கேஜ் ஸ்ட்ரக்சருக்கு என்னுடைய ஃபோல்டரை வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இந்த ஃபோல்டர் ஃபஸ்ட்டு நான் பூட் இனஃப் அப்படின்னு சொல்லி க்ரியேட் பண்ணிட்டேன். அதுக்குள்ளே கிளாஸஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன், காம் க்ரியேட் பண்ணியிருக்கேன், எக்ஸாம்பிள் க்ரியேட் பண்ணியிருக்கேன், டெமோ க்ரியேட் பண்ணியிருக்கேன், ரெஸ்ட்டு சர்வீஸ் க்ரியேட் பண்ணேன். ஓகேவா? நான் க்ரியேட் பண்ணிட்டு இப்போ பார்த்துங்க எம்டியாக இருக்குது. இப்போ திரும்பி நான் இங்கே போகிறேன். போயிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா கண்ட்ரோலர் கிளாஸை கட் பண்ணி பூட் இனஃப் பூட்டினுக்குள்ளே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, திரும்பி சர்வீஸ் கிளாஸை கட் பண்ணிவிட்டு திரும்பி சர்வீஸ் ஃபோல்டர் பேக்கேஜ் போகிறேன், பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ 2 கிளாஸ் வந்துருச்சு. ஓகே, 2 கிளாஸையும் நம்ம இது பண்ணியாச்சு. இப்போ நம்ம பேட்ச் வந்து அப்ளை பண்ணோம். இப்போ அப்டேட்டட் கிளாஸ் ஃபைல் ஜென்ரேட் ஆகிடுச்சு. அந்த கிளாஸ் ஃபைலில் புது ஏபிஐ இருக்குது. இப்போ வந்து இந்த ஓல்டு ஜாரோட இது மெர்ஜ் பண்ணோம். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆல்ரெடி நான் புதுசாக ஒரு ஏபிஐ வந்து க்ரியேட் பண்ணோம்ல, அந்த ஏபிஐ வந்து ஜஸ்ட்டு என்னுடைய ஓல்டு ஜார் வந்து ரன் ஆகுது. ஓல்டு ஜாரை வந்து ரன் பண்ணி வரேன். ஓகேவா? ஓல்டு ஜார் ரன் ஆகிடுச்சு. இப்போ இந்த புதுசாக ஒரு ஏபிஐ க்ரியேட் பண்ணோம்ல,
அது போய் இங்கே இருக்கான்னு செக் பண்ணுறேன், இல்லை. ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறேன்னா திரும்பி டெர்மினல் போயிட்டு டவுன் பண்ணிக்கிறேன். டவுன் பண்ணிவிட்டு திரும்பி இங்கே வரேன். இப்போ இந்த ஜாரில் தான் பேட்ச் அப்ளை பண்ண போகிறோம். ஓகேவா? திரும்பி டவுன் பண்ணிட்டு என்கிட்ட ஒரு கமாண்ட் இருக்குங்க, ஜார். ஓகே, இப்போ அந்த ஜார் நம்ம ஆல்ரெடி ரீநேம் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேவா? இந்த ஜாருக்குள்ளே ரீநேம் பண்ணி வச்சுருக்கோம். இந்த ஜாரில் தான் மர்ஜ் வந்து அப்ளை பண்ண போகிறோம். இந்த பூட்டினா ஃபோல்டருக்குள்ளே தான் நம்மளுடைய அப்டேட்டட் 2 கிளாஸ் ஃபைல் வந்து இருக்குது. ஓகேவா? இப்போ நான் டெர்மினல் போகிறேன். டெர்மினல் போயிட்டு என்கிட்ட கமாண்ட் இருக்குது, அந்த கமாண்டை யூஸ் பண்ணி நான் ஜாரை வந்து மர்ஜ் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ இங்கே என்ன பண்ணுன்னா ஐஃபன் ஜார் நேம் வந்து இந்த நேமு எம்ப்ளாயி சர்வீஸ். ஓகேவா? இதை கொடுத்துக்கிறேன். அடுத்த கிளாஸ் எம்ப்ளாயி ரெஜிஸ்டர் கண்ட்ரோலர். ஓகேவா? இப்போ 2 கிளாஸுமே மெர்ஜ் ஆகிடுச்சு. ஓகேவா? இப்போ நான் ஜாரை அப் பண்ணால் மட்டும் போதும். ஜாரை நான் அப் பண்ணுறேன். உங்களுக்கு இப்போயே தெரிஞ்சிடும், ஒருவேளை உங்களுடைய கிளாஸ் ஃபைல் சரியாக மெர்ஜ் ஆகலை அப்படின்னா உங்களுடைய பூட் ஃபைல் வந்து ஜார் ஃபைல் பூட் ஆகாது. ஓகேவா? அதுலேருந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம் மெர்ஜ் வந்து கரெக்டாக ஆகிருக்கா இல்லையான்னு. இப்போ வந்து ஜார் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ வந்து நான் திரும்பி இந்த புது ஏபிஐ வந்து ஹிட் பண்ணுறேன். டேட்டா வந்துச்சு. இப்படி தாங்க, இவ்வளோ ஈஸியாக இருக்குது. இப்படி தான் நம்ம வந்து ஜஸ்ட்டு ஒரு ஆல்ரெடி ப்ரொடக்ஷனில் ஒரு ஜார் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு, ஒரு மைக்ரோ சர்வீஸ் ரன் ஆகிட்டு இருக்கு, அதில் நம்மளால் ஏதோ ஒரு புது ஏபிஐயில் ஒரு ஸ்மால் இஷ்யூ ஏதோ ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி டெப்ளாய் பண்ணுறேன்னா அப்படின்னா ஃபுல் ஜாரையும் நம்ம ரீப்ளேஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அந்த பர்டிகுலர் ஃபைலை மட்டும் நம்ம ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு ஜாரை ரீபில்டு பண்ணி நம்ம டெப்ளாய் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு அடிக்கடி வரணும் அப்படின்னா கீழே உள்ள நோட்டிஃபிகேஷன் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.